அஜித் குமாருடைய மரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 பேரோ ஒரு 5 பேரோ வந்து அதாவது மனித மிருகங்கள் வந்து அடித்தே கொண்டு இருக்குதுங்க. இப்போது அவங்க பொண்டாட்டிங்களாம் வந்து பட்டையாக செயினை போட்டுன்னு 10 விரலில் மோதிரம் போட்டுன்னு வந்து அவ்வளோ அழுகையான் அதுக்கு பேர். அவங்க ஒரு நடிப்பு நடிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து உண்ணாவிரதம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு அவங்க போராடினாங்கன்னா அப்படியே விட்டுணுன்றாங்க. இப்போ வந்து இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டுருக்குது. அஜித்தோட மரணத்தில் வந்து அவங்க அம்மாவையும் அவன் தம்பியும் கூட்டின்னு போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இந்த கேஸ் நாங்கள் எவ்வளோனா பணம் தரோம், நாங்கள் வந்து இது உங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறோம், நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி இப்போ இது பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல, அவங்க வீட்டில் ஒரு பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டு பசங்களை அடித்து கொன்னா இவங்க இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துக்கு வருவாங்கன்னா அப்போ ஏழைங்களுடைய உயிர்னா அவ்வளோதான் மதிப்பா? அந்த 5 பேரோ 6 பேரோ சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி நின்று தண்டனை பெறணும். இருட்டிப்பு ஆயுள் தண்டனை இல்லை தூக்கு தண்டனை கிடைக்கணும். அப்போ தான் அடுத்த போலீஸ் வரும்போது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இன்றைக்கி வந்து போலீஸோட அட்ராசிட்டி அவ்வளோ அதிகமாக இருக்குது சென்னை சிட்டிக்குள்ளே. அதனால் வந்து இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னாக்கா கடுமையான தண்டனைகள் அவங்க 5 பேரோ 6 பேரோ அவங்களுக்கு கொடுத்துடணும். கொடுத்தாதான் இது வந்து மாறும். இது எல்லாமே வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, அஜித் குமாரோடைய அம்மாவையும் தம்பியும் என்னென்னலாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு அங்கங்கே வலைத்தொலையில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது கோர்ட்டு கவனிச்சிட்டு இருக்குது. தப்ப முடியாது. அதுதான் சொல்கிறேன்.